ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரான் கறி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால் ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சோம்பு இல்லாட்டி பெரும் சீரகம்னு சில பேர் சொல்லுவாங்க, அதையே சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த சோம்புடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும், அந்த ஸ்மெல் வரணும். ஸோ அந்த டைமுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போகும். அப்போ நம்மளுக்கு கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வெங்காயத்துடைய ஸ்மெல் இருக்காது. ஸோ அதனால் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது ஃப்ரை ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேல்ட்டு ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி கொஞ்சம் வேகணும். அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு கிரேவி நல்லாவே கிடைக்கும். இப்போ இந்த ப்ரான் கறி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இல்லாட்டி இட்லி, இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இப்போ இந்த மசாலா வணங்குறதுக்குள்ளே நான் பார்த்திங்க அப்படின்னா இறால் அதில் அந்த சின்ன சின்ன பிளாக் கலராக நரம்பாட்டம் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போகும். மீன்வைல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சோம்பு அதுவும் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. அதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காவை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கிரேவி ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நான் நல்லா பேஸ்ட் ஆட்டம் நான் வணக்கிக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவராக தண்ணியை நம்ம சேர்த்துட்டோம், இல்லாட்டி வெங்காயம், தக்காளி வணக்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதே மாதிரி கிரேவி கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் ப்ரான்க்கு பதிலாக ஈவன் வெஜிடேபிள் சாப்பிட்றவங்க மிக்ஸ்டு வெஜிடேபிள்ஸ் போட்டு செய்யலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இது எல்லாமே நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி காலிஃப்ளவர் மட்டும் வச்சு கூட நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி காலிஃப்ளவர் கிரேவி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ப்ரானும் நான் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கறி செய்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரை பேனில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ப்ரானுக்கு உன்னியுமே ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு சீரகம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். சீரகம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமேல்ட்டு நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது போடுறதுனாலும் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேல்ட்டு கடுகு போட்டு நம்ம தாளிக்கும் போது அந்த நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் அதோடய ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா சில பேர் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெயை ஊற்றி டக்குன்னு உடனே கடுகு போட்டுருவாங்க, சோம்பு போட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. அப்போ அது பொரியவும் பொரியாது.
அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளுக்குள்ளே இறங்கவும் இறங்காது நம்மளோட கறியில். ஸோ அதனால் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமேல்ட்டு ஃப்ரை பண்ணுற இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரான்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணியிருக்கேன். அப்போ ஏன்னா வந்து அந்த ப்ரானில் வந்து ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அந்த ஈரத்தன்மை வந்து போகணும் அப்படின்றதுனால ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறமேல்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு தனியாத்தூள், நான் வந்து மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல்லும் போகும், ஃப்ளேவர்ஸ் வந்து ப்ரானில் வந்து எல்லாமே வந்து இறங்கும். ப்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நான் மசாலாவை வந்து முன்னாடியே வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இது கூடவே வந்து நம்ம இது பண்ணோன்னா அப்புறம் ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகிடும், ரொம்ப வந்து ரப்பராட் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஓவர் குக் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் இங்கே ஒரு 2 மினிட்ஸ் பாருங்களேன், நான் வந்து கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணேன். நான் தண்ணி எதுவுமே நான் ஊற்றவே இல்லை. ஆனால் அந்த ப்ரான்லேருந்தே வந்து தண்ணி வந்து வெளியில் வரும். அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ப்ரான்ஸ்க்கு, மஷ்ரூம்க்கு, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்து தான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அதிலருந்தே வந்து தண்ணி வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து அந்த தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். ஆட் பண்ணி அந்த வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அனதர் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குழம்பு வந்து கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்துச்சு அப்படின்னாவே கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா கிரேவி வந்து ப்ரான் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து அனதர் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு தான் நான் வைக்க போகிறேன். குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. மசாலா வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே வந்து கிடச்சிது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. அதே மாதிரி இதுதான் வந்து ப்ரான் ப்ரான் வந்து வெந்ததுக்கான ஒரு இது. அது வந்து நல்லா வந்து சுருங்கி இருந்தது அப்படின்னாவே வந்து ப்ரான் வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஈவன் ரைஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.